Hi guys, welcome to Bala's Reaction channel. நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா கமெண்ட்ல சொன்னதே தான். சினிமா டிக்கெட்ல இருந்து ஹிடன் டீடைல்ஸ் சாங்கோட 9வது பார்ட் பார்க்க போறோம். வாங்க வீடியோ பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ரியாக்ஷன் சேனல் பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ கொஞ்சம் முழுசா பாருங்க. சரி வாங்க வீடியோ பண்ணி பார்க்கலாம். மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுகள்ல ஒளிஞ்சிருக்கிற சுவாரஸ்யமான டீடைல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதே பாடல்களை கேட்கிற சுகமே தனி. அப்படி தமிழ் சினிமா பாடல்கள்ல ஒளிஞ்சிருக்கிற சில சுவாரஸ்யமான டீடைல்ஸை முன்னாடி 8 பாட்டா நம்ம சேனல்ல பார்த்தோம். இதோட 9வது பாட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஷியாம் ஜோதிகா நடிச்சு வந்த படம் 12B ஹாரி ஜெயராஜ் மியூசிக்ல வந்த சாங்ஸை யாருமே மறக்கவே முடியாது. அப்படி ஒரு ஃபீல் ஆல்பம். சிங்கர் கே ஹாரி ஜெயராஜ் வைரமுத்து சேர்ந்து ஒர்க் பண்ணின இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? ஒரு புன்னகை பூவே சிறு பூக்களின் தீவே நீ என்னை மட்டும் காதல் பண்ணு. டைரக்டர் ஜீவாவும் ராஜு சுந்தரமும் இந்த பாட்டுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணிருப்பாங்க. இந்த பாட்டுல 4 பருவநிலைகள், அதாவது 4 சீசன்ஸும் வர்ற மாதிரி ஷூட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வரது வெயில் காலம், சம்மர் சீசனை காமிச்சிருப்பாங்க. எங்கேயோ போகின்ற மேகம் இருக்குது, என் பேரை உன் பேரை சொல்லி அழைக்குது. ரெண்டாவது மழைக்காலம். இந்த போர்ஷன்ல பேக் டான்சர் ஷியாம் ஜோனு எல்லாருமே வின்டர் சீசன்ல போடுற காஸ்டியூம்ஸ்ல இருப்பாங்க. இதுல இருந்து அப்படியே ஒரு டிரான்சிஷனை கொடுத்து இலையுதிர் காலத்தை காமிச்சிருப்பாங்க. கடைசியா வர்றது குளிர்காலம். ஃபுல் ஸ்னோஃபால்ல அவங்க போட்டுட்டு இருக்கிற காஸ்டியூம், ஆர்ட் டைரக்ஷன் நம்ம பார்க்கும்போதே குளிர வைக்கிற அளவுக்கு விஷுவல்ஸ்ல பண்ணிருப்பாங்க. சாதாரணமா படத்துல வர லவ் சாங்குக்கு எவ்வளவு கிரியேட்டிவிட்டியா ஒர்க் பண்ணிருக்காரு ஜீவா. இப்படி ஒரு டைரக்டர் இன்னைக்கு நம்ம கூட இல்லைன்னு நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. நமக்கு பிடிச்ச அடிக்கடி கேட்கிற தமிழ் பாடல்கள்ல சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாது. அர்த்தம் புரியலனாலும் அந்த டியூனுக்காகவே கேட்டிருப்போம். அப்படி நமக்கு புரியாம போன நிறைய சாங்ஸ்ல இருக்கிற வார்த்தைகளோட அர்த்தத்தை தான் இப்ப பார்க்க போறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாட்டை கேட்டீங்கன்னா அதே சாங்ஸ் இன்னும் அழகா இருக்கும். சின்ன தம்பி படத்துல வர்ற இந்த பாட்டுல கங்கை அமரன் ஒரு வரியில ஏலப்பூ கோலம் போடும் நாசிதான்னு எழுதியிருப்பாரு. ஏலக்காய் தெரியும், அது என்ன ஏலப்பூ? ஏலப்பூ கோலம் போடும் நாசினா என்ன? ஏலக்காய் வர்ற அதே செடியில ஏலப்பூவும் வளரும். இந்த ஏலப்பூவோட ஸ்ட்ரக்சரே அவ்வளவு அழகா இருக்கும். காலம் காலமா பெண்களோட மூக்க வர்ணிக்க என்னென்னமோ கவிஞர்கள் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க குஷ்புவோட மூக்க வர்ணிக்க ஏலப்பூவை யூஸ் பண்ணிருக்காரு கங்கை அமரன். இந்த வரியில வர்ற நாசிக்கு மூக்குன்னு அர்த்தம். வழக்கமா ஆண் கவிஞர்கள் ஒரு பெண்ணை வர்ணிச்சு எழுதுற சாங்ஸ் நிறைய கேட்டிருப்போம். இதே ஒரு பெண் பார்வையில பெண்ணை வர்ணிச்சு எழுதுற பாடல்கள் அழகோ அழகுதான். அப்படி காக்க காக்க படத்துல தாமரை எழுதின பாட்டு தான் நம்ம கேட்டு ரசிச்ச நிறைய பெண் வர்ணனை பாடல்கள் பெண்களோட உடல் பாகங்களை வர்ணிச்சதா அதிகப்படியா இருக்கும். ஆனா இந்த ஒரு ஊரில் பாட்டு அதுக்கு விதிவிலக்கு. உடல் ரீதியான வர்ணனை இல்லாத ஒரு பெண் வர்ணனை பாட்டு. இந்த பாட்டுல வர ஒரு வரியில தாமரை இப்படி எழுதியிருப்பாங்க. அது என்ன விசிறி வாழை? விசிறி வாழைங்கிறது வீட்டு தோட்டங்கள்ல வைக்கிற ஒரு அழகு செடி. பாக்குறதுக்கு வாழை மரம் மாதிரியே இருக்கும். ஆனா இதோட இலைகள்ல இப்படி மடிப்பா இருக்கும். தாமரை இந்த வரியில நம்ம மாயா, அதாவது ஜோதிகாவோட சேலை மடிப்புகளை விசிறி வாழை மடிப்புகளோட கம்பேர் பண்ணி வர்ணிச்சிருக்காங்க. ஆஹா, என்ன ஒரு வர்ணனையில! கிராமத்து மண்வாசம் வீசும் படத்துக்கு கூட தன்னால மியூசிக் பண்ண முடியும்னு ஏஆர் ரஹ்மான் நிரூபிச்ச படம் கிழக்கு சீமையிலே. கிழக்கு சீமையில வைரமுத்து எழுதின இந்த பாட்டுல இப்படி ஒரு வரி வரும். வட்டியில் சோறும் உங்காம. அது என்ன வட்டி? நமக்கு தெரிஞ்ச ஒரே வட்டி கடன் கொடுத்தா திருப்பி கொடுக்கும் போது கொடுக்குற வட்டி. செட்டிநாடு ஏரியால சாப்பிடுற பிளேட்டை வட்டின்னு தான் சொல்லுவாங்களாம். வட்டி, வட்டில் இப்படி நிறைய பேர் வச்சு அங்க பேச்சு வழக்குல சொல்லுவாங்க. இந்த கிழக்கு சீமையில கூட அப்படி ஒரு கிராமத்து கதைக்களத்துல நடக்கிற கதைங்கிறதால வைரமுத்து பாடும்போது கூட அந்த எசன்ஸ்ல இருக்கணும்னு கட்டுன்னு எழுதாம வட்டியில்னு எழுதி பாட்டுக்கு இன்னும் அழகு சேர்த்திருக்காரு. எஜமான் படத்துல மீனா வளைகாப்பு சீன்ல இப்படி ஒரு பாட்டு வரும்.
புதுரா புதிய கூட்டு ராக்குடிய சூட்டா. இந்த பாட்டுல வாலி இப்படி எழுதியிருப்பாரு. ராக்குடினா என்னன்னு இதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கீங்களா? வாலி ஏதோ எதுகை மோனை ரைமிங்காக இந்த ராக்குடிங்கிற வார்த்தையை இங்க வைக்கல. காலத்துல வளைகாப்பு டைம்லயும் பெண்கள் பரதநாட்டியம் அரங்கேற்றங்கள்லயும் தடைவாரின் அப்புறமா கூந்தலோட சேர்த்து அணிகிற ஒரு அணிகலன் தான் ராக்குடி. இங்கேயும் வீணா வளைகாப்புல ரஜினி ராக்குடிய சூட்டுன்னு சொல்ற மாதிரி எழுதியிருக்காரு வாலி. மேல அந்த கொண்டைக்கு மேல வைக்கிறதுக்கு பேர் ராக்குடியாமப்பா பேரு. எவ்வளவு டீப்பா அனலைஸ் எழுதியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது இன்னொரு கங்கைமரன் பாட்டு, பூந்தோட்ட காவல்காரன் படத்துல இருந்து. சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா சொல்ல வேண்டாம், புரிஞ்சிருச்சு எனக்கு ஓரளவுக்கு. இந்த பாட்டுல ஒரு இடத்துல இப்படி எழுதியிருப்பாரு கங்கைமரன். சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம், சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம். அது என்ன சேலாடும் கண்ணில்? சேல் அப்படிங்கிற வார்த்தை ஒரு சுத்தமான தமிழ் வார்த்தை. பழைய பாடல்கள்ல நிறைய இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப காணாம போயிருச்சு. சேல் அப்படின்னா கெண்டை மீன். கெண்டை மீன் மாதிரியே அந்த பொண்ணோட கண்கள் அகன்று விரிஞ்சு இருக்காமா, அதுதான் இந்த சேலாடும் கண்ணில். ஏஆர் ரஹ்மான் வாலி காம்போல வந்து இன்னொரு சூப்பர் ஹிட் பாட்டு. இந்த பாட்டுல இப்படி சூர்யா பாடுவார். அது என்ன நாளத்தில் உன்றத்தம்? தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு இந்த நாளம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிய வாய்ப்பு இருக்கு. நாளம்னா வேற ஒண்ணும் இல்ல, ரத்த குழாய்னு தான் அர்த்தம். எவ்வளவு அழகா இந்த டியூனுக்கும் பொருந்துற மாதிரி நல்ல தமிழ் வார்த்தையும் போட்டு எழுதியிருக்காரு வாலி. என்னோட ரத்த குழாயில போடுறது உன்னோட ரத்தம்னு அவ்வளவு ரொமான்டிக்கா எழுதியிருப்பாரு. அது ஒரே ஒரு வார்த்தைக்கு வாலி இந்த நாளம்ங்கிற வார்த்தைய லவ் சாங்ல மட்டும் இல்ல, லவ் ஃபெயிலியர் சாங்லயும் எழுதியிருக்காரு. இந்த பாட்டு நீங்க இருக்கு. அது என்ன கோலவெளி? நமக்கு தெரிஞ்ச கோலம் எல்லாம் வாசல்ல போடுறதுதான். கோலம் அப்படிங்கிறது ஒரு பழைய தமிழ் வார்த்தை. இதுக்கு அழகுன்னு ஒரு மீனிங்கும் இருக்கு. மீனிங் தெரியாமலேயே நிறைய வீடுகள்ல அங்கங்க இது இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம வீட்டுல குழந்தைங்க விளையாடிட்டு அழுக்கு பண்ணிட்டு வந்து நின்னா என்ன கோலண்டா இது அப்படின்னு சொல்லுவோமே, அந்த கோலம் தான் இது. இங்க கோலவெளி அப்படின்னா அழகு கண்கள்னு அர்த்தம். புருஷ லட்சணம் படத்துல காளிதாசன் தேவா மியூசிக்ல இந்த பாட்டை எழுதியிருப்பாரு. வாலி கூட 1993ல ரஜினி நடிப்புல வந்த முளைப்பாடி படத்துல ஒரு பாட்டுல இந்த வார்த்தையை எடுத்துட்டு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடே இப்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற படம் பொன்னியின் செல்வன். இந்த படத்துல வர பொன்னி நதி பாட்டோட வரிகளுக்கு 1001 வர பாடல் வரிகளுக்கும் ஒற்றுமை இருக்கிறத சில பேர் கவனிச்சிருப்பீங்க, சில பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. 1001 வைரமுத்து கேட்ட கேள்விகளுக்கு பொன்னியின் செல்வன் லிரிசிஸ்ட் இளங்கோ பதில் சொன்னதா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனா அது தப்பான கண்ணோட்டம். ஆக்சுவலா 1001 சோழர்களோட வறுமையை எழுதியிருப்பாரு வைரமுத்து. பொன்னி நதியில வளமா இருந்த சோழ நாட்டை பத்தி எழுதியிருப்பாரு இளங்கோ. ஆனா கோயின்சிடன்ஸா சில விஷயங்கள் மேட்சும் ஆயிருக்கு. வறுமையான சோழ தேசத்துல நெல்லாடிய நிலம் எங்கேன்னு வைரமுத்து எழுதியிருப்பாரு. செழிப்பான சோழ தேசம்ல நீர் சத்தம் கேட்டாலே நெல் பூத்து நிக்கிற அளவுக்கு இருக்கும்னு எழுதியிருப்பாரு இளங்கோ. இதே மாதிரி 1001 கல்லாடிய சிலை எங்கே அப்படின்னு வைரமுத்து எழுதியிருப்பாரு. வளமா இருந்த சோழ தேசத்துல ஒளி சத்தம் கேட்டாலே கல் பூத்து நிக்கும்னு இளங்கோ எழுதியிருப்பாரு. வார்த்தைகளை கொஞ்சம் மாத்தி போட்டாலே ஒரு நாளே வெட்டிக்கும் பேர் போன சோழ தேசத்துல அழிஞ்சு போன டைம்ல வில்லாடிய தலைமெங்கே அப்படின்னு வைரமுத்து 1001 எழுதியிருப்பாரு. இதே சோழ தேசம் வெற்றிக்கு மேல வெற்றி பெற்று நிறைய நாடுகளை கைப்பற்றிட்டு இருக்கும் போது பகை சத்தம் கேட்டதுமே வில் பூத்து நிக்கும் அப்படின்னு இளங்கோ பொன்னியின் செல்வன்ல எழுதியிருக்காரு. சண்டை போட இடமில்லாத சோழ தேசத்தோட இன்னொரு பெருமை சோழ தேசத்துல இருக்கிற புலவர்கள். அப்படி இருந்த புலவர்கள் இருந்த சொல்லாடிய அவையெங்கே அப்படின்னு சொல்லிட்டு 1001 வைரமுத்து கேட்டிருப்பாரு. பொன்னியின் செல்வன்ல சோழத்தின் பெருமை கூற சொல் பூத்து நிக்கும் அப்படின்னு எழுதியிருப்பாரு இளங்கோ. சொல்லாடிய அவையெங்கே சோழத்தின் பெருமை கூற சொல் பூத்து நிக்கும். அதே வார்த்தையில யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா சூப்பரா இருக்கு பாட்டு கேட்கணும். திரும்ப பெண்ணை வர்ணிச்சு பெண் கவிஞர்கள் எழுதுற பாட்டு எவ்வளவு அழகோ அதை விட ஆணை வர்ணிச்சு ஆண் கவிஞர்கள் எழுதுற பாட்டு அழகோட உச்சம். அப்படி ரொம்ப விரல் விட்டு எண்ணுற அளவுக்கு தான் தமிழ்ல பாடல்கள் வந்து. அதுல ஒண்ணுதான் பார்த்தாலி பரவசம்ல நாமுத்துக்குமார் எழுதின ஒரு ஆணை இப்படி எல்லாம் கொண்டாட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நாமுத்துக்குமாரோட வரிகள் இந்த பாட்டுல இருக்கு. ஆணோட இதழ்களை பத்தி வர ஒரே பாட்டு இதுவா தான் தமிழ்ல இருக்கும். ஆணோட 2 உதட்டு இதழ்களை நாமுத்துக்குமார் திருக்குறளோட கம்பேர் பண்ணி இங்க எழுதியிருக்காரு.
இங்க மாதவனுக்காக நாமுத்துக்குமார் எழுதின இதே வரிகள் பின்னாடி த்ரிஷாவுக்காகவும் மாறி இருக்கு. ஆனா இது எல்லாரும் தெரியுது, அந்த பாட்டு யாருக்கும் தெரியல. மாதவன் வீதிபலம் வந்தா தெருவிளக்கும் கண்ணடிக்கும் எழுதின நாமுத்துக்குமார் இதே வரிய பின்னாடி ஜெனிலியாவுக்காக சச்சின்லயும் எழுதியிருக்காரு. தெருவிளக்கும் கண்ணடிக்கும் ஒரு ஆணை ரசிச்சு மாதவனுக்காக நாமுத்துக்குமார் எழுதின வரிகள் தான் பின்னாடி த்ரிஷாவுக்கும் ஜெனிலியாவையும் ரசிக்கவும் உதவி இருக்கு. ஆனா அது ரசிக்கும்படியா இருந்துச்சு. ஒரு சினிமாவுக்கோ இசைக்கோ நிறைய ரிசர்ச் டீடைலிங் எல்லாம் பண்றதுல விதை போட்டதே ஆப்வியஸா நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் தான். அப்படி நம்ம மலைச்சு போற அளவுக்கு ஒரு டீடைல் ஹேராம் படத்துல வந்து இது பொல்லாத மதனபானம் பாட்டுல பண்ணியிருக்காரு உலக நாயகன். இந்த சாங்ல நம்ம பார்த்த இந்த டான்ஸ் ஃபார்முக்கு பேரு லாவணி. லாவணி அப்படின்னா காமதகனம் அப்படின்னு அர்த்தம். மகாராஷ்டிரால இருந்து 400 வருஷத்துக்கு முன்னாடி மராட்டியர்களால நம்ம தஞ்சாவூருக்கு கொண்டு வரப்பட்ட டான்ஸ் ஃபார்ம் தான் இந்த லாவணி. தஞ்சாவூர் அதை சுத்தி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் இந்த லாவணி பிரபலமான ஒண்ணு. ஸ்டார்டிங்ல லாவணி பாடுறதுக்கும் பாக்குறதுக்கும் ஆண்கள் மட்டும் தான் அனுமதிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் இந்த பாடல்கள்ல காமச்சுவை அதிகமா இருந்ததுதான். இந்த லாவணியில சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி வரையறை பண்ணின அப்புறம் தான் பெண்களை இதுக்குள்ள அனுமதிக்க ஆரம்பிச்சாங்க. நாட்டுப்புற கலைகள்ல முக்கியமான இந்த லாவணி ஒவ்வொரு வருஷம் மாசி மாசம் நடக்கிற காமதகன விழால லாவணி நடக்கும். மகாராஷ்டிரால இருக்கிற ராஜா தங்களோட அரண்மனைக்கு வர விருந்தாளிகளுக்கு முன்னாடி இந்த லாவணியை நடத்துவாங்களாம். இந்த நிகழ்ச்சி அப்போ அரண்மனையோட அந்த புறத்துல காவலாளியா திருநங்கையோ திருநம்பியோ இருப்பாங்களாம். அவங்க பாடுற டீம்களுக்கு நடுவுல சில வரிகளை எடுத்து கொடுப்பாங்க. முதல்ல 2 ஆண்கள் ஆப்போசிட் டீம்ல உட்கார்ந்து எரிந்த கட்சி எரியாத கட்சின்னு பிரிஞ்சு லாவணியை பாடுவாங்க. இந்த பாட்டோட கடைசியில காமன் எரிக்கப்படுற இந்த மொமெண்ட்டை தான் காமதகன விழாவா கொண்டாடுறாங்க. ஏராம்ல வசுந்தராதாஸோட மும்பைக்கு இந்த காமதகன விழா நடக்கிற டைமுக்கு போயிருப்பாரு கமல். அப்போதான் இந்த லாவணி நடக்கும். கமல்ஹாசன் என்னெல்லாம் ட்ரை பண்ணிருக்காரு. இதுல லாவணி ஆடியவங்க பிராச்சிஷா பாண்டியாங்கிற சினிமா நடிகை. இவங்க ஒரு ப்ரொஃபஷனல் கதக் டான்சரும் கூட. 2015 ஒரு கதக் ஷோல 1 நிமிஷத்துல 93 டைம் சுத்தி ஆடினதுக்காக கின்னஸ்ல இடம் பிடிச்சிருக்காங்க. ஏராம்ல லாவணி ஆடும்போது பிராச்சிக்கு 20 வயசு தான். இந்தியன் கவர்மெண்டோட கதக் அம்பாசிடரும் கூட பிராச்சி தான். இப்படி ஒரு சிச்சுவேஷன் இதுக்கு முன்னாடியோ இதுவரைக்கும் இந்தியன் சினிமாலேயே வந்திருக்காரு. இவ்வளவு ரிசர்ச் பண்ணி இப்படி ஒரு சம்பவம் பண்ணின உலகநாயகன் தான் இந்த பாட்டோட கொரியோகிராஃபரும் கூட. 1970 கமல் கோலாப்பூர்ல 2 வருஷம் தங்கி கதக் கத்துக்கிட்டது அவருக்கு இந்த கொரியோ பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. கலைஞர் அது கமல்ஹாசன் இல்லாம நிறைவு பெறாது. ஏஆர் நிறைய ஹிந்தி படங்கள்ல ஒரு பாட்டுல யூஸ் பண்ண டியூனை அதே படத்துல வர இன்னொரு பாட்டிலையும் யூஸ் பண்றது வழக்கம். ஆனா அதே மியூசிக் இன்னொரு பாட்டிலையும் பக்காவா சிங்க் ஆயிருக்கும். இப்படி தமிழ்லயும் சில சாங்ஸ் எல்லாம் ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருக்காரு. பழைய பாட்டு டைட்டில் சாங் டியூனை தான் இன்னொரு சாங்கோட ஸ்டார்டிங் டியூனாவே யூஸ் பண்ணியிருக்காரு. ஆமால சுத்தி வண்டிகளோட மியூசிக் தான். ஆனா கவனிச்சதே இல்லை, கேட்டிருக்க கவனிச்சதே இல்லை. இந்த மாதிரி மரியான்ல யுவன் பாடின கொம்பேசுரா பாட்டோட டியூனை அதே படத்துல ஐ லவ் மை ஆப்பிரிக்கா சாங்லயும் யூஸ் பண்ணிருப்பாரு. யுவன் வாய்ஸாவே கேட்டதா. குருல ஆறுவீரிய சாங்லயும் மான்புரு மங்கைய சாங்லயும் ஒரே டியூனை யூஸ் பண்ணிருப்பாரு. இது ஆறுவீரிய சாங் தான் ஞாபகம் இருக்கு. இன்னொரு சாங் என்னன்னா ஞாபகம் இல்லை நமக்கு. இப்போ வந்திருக்கிற கோப்ரால கூட தும்பி துள்ளல் பாட்டுல கடைசியா வர்ற மியூசிக்க இன்னொரு பாட்டோட டியூனா மாத்திருக்காரு ஏஆர் ரஹ்மான். கோபரான்னு ஒரு படம் வந்ததாகவும் அந்த படத்தை பார்த்து ஒரு விக்ரம் ரசிகனா பல முதுக்கத்துகள் வாங்கினதாகவும் ஒரு ஞாபகம். மனம் கரையுதே எனது வானே. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு எழுதினாரு கண்ணதாசன். எத்தனை மனைவி அப்படிங்கறதும் இறைவன் கொடுத்த வரம் தான். அப்படி கண்ணதாசனுக்கு இறைவன் கொடுத்த வரம் 3 மனைவிகள். கண்ணதாசனுக்கு தன்னோட வாழ்க்கையில நடந்த நிறைய சம்பவங்களை பாட்டா எழுதினதை முன்னாடியே பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது மனைவிகள் பத்தி எழுதாம இருப்பாரு. 1950 கண்ணதாசனோட முதல் திருமணம் நடந்துச்சு. மனைவி பேரு பொன்னம்மாள். கல்யாணமான புதுசுலயே மனைவியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக 1950 வந்த பாக பிரிவினை படத்துல பொன்னம்மாங்கிற பேரு வர்ற மாதிரியே ஒரு பாட்டு எழுதினாரு. தாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா. 2வது கல்யாணமும் கவிஞருக்கு அதே வருஷம் நடந்துச்சு. அதுவும் காதல் கல்யாணம். 2வது மனைவி பேரு பார்வதி. பார்வதியை மனசுல வச்சுதான் இந்த பாட்டு எழுதினேன்னு நிறைய பேட்டிகள்ல சொல்லி அவர் எழுதின இந்த காதல் பாட்டு இன்னைக்கு கேட்டாலும் மயிலறுகால வருடுற மாதிரி அப்படி ஒரு வரிகள்ல இருக்கும். காலங்களில் அவள் வசந்தம் கலைகளில் அவள் ஓவியம்.
பார்வதி மேல இருந்த காதல்ல அப்போ தன்னோட புனைப்பெயர் கூட பார்வதிநாதன் வச்சுக்கிட்டாரு கண்ணதாசன். சில வருஷத்துக்கு அப்புறம் கவிஞர் உச்சத்துல இருந்த டைம்ல பெண்களை போக பொருளா வச்சு எழுதின கவிதை ஒரு கான்ட்ரவர்சியா ஆச்சு. இதை படிச்ச வள்ளியம்மைங்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு கோபம் வந்து ஒரு கண்டன கடிதம் கவிஞருக்கு போட்டாங்க. ஆனா அந்த லெட்டர் தான் கவிஞர் கண்டிச்சிருக்கு. அதுல இருந்து தமிழ் கண்ணதாசனுக்கு கற்கண்டா இணைச்சிருக்கு. இனிப்பு குறையறதுக்குள்ள வள்ளியம்மைக்கு கவிஞர் பதில் கடிதம் போட 2 பேரும் மாறி மாறி தொடர்ந்து கடிதம் போட்டு கண்டனமா ஆரம்பிச்ச தொடர்பு காதலாகி 24 வயசு வள்ளியம்மைய தன்னோட 50வது வயசுல 3ஆம் தரமா கல்யாணம் பண்ணிட்டாரு கவிஞர். வள்ளியம்மை கவிஞர் வீட்டுக்குள்ள வரும்போது கவிஞருக்கு 14 குழந்தைகள், அதுல சிலருக்கு கல்யாணமாகி பேர குழந்தைகள் வேற. 50 வயசுல உனக்கு இது தேவையான நிறைய பேர் கலாய்க்க கவிஞர் யாருக்குமே நேரடியா பதில் சொல்லாம சிவாஜி நடிச்சு வந்த ரிஷி மூலம் படத்துல பாட்டால பதில் சொன்னாரு. 50லும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும். இந்த பாட்டு கேட்டிருங்க. இங்க ஒரு கல்யாணமே திண்டாட்டமா இருக்கு. கவிஞர் 3 கல்யாணம் பண்ணி 3 பேரையும் காதலிச்சு கடைசி வரைக்கும் ஒரே வீட்டுல இருந்து அவங்கள ரசிச்சு பாட்டு வேற எழுதியிருக்காரு. படத்தோட சீன்ஸ் மட்டும் இல்ல, பாடல் வரிகளுக்கு கூட நிறைய கத்திரி போட்டிருக்காங்க. அப்படித்தான் நாமுத்துக்குமார் டும் 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 படத்துக்காக எழுதின அத்தா வருவாக பாட்டுல ஒரு கலவரத்தை பண்ணி விட்டுருக்காங்க சென்சார் போர்டு. பாட்டுல இப்படி ஒரு வரி வரும். கேட்டு புத்தரை பத்தி நீங்க எப்படி இப்படி எழுதலான்னு கேட்க உடனே புத்தனை சித்தனாக்கி போதி மரத்தை ஆலமரமா மாத்தி சித்தன் கூட காதலிச்சா புத்தி மாறுவானே, ஆலமர உச்சியில ஊஞ்சல் ஆடுவானேன்னு மாத்திட்டாரு நாமுத்துக்குமார். இப்படி நம்ம ரசிச்சு எழுதின லிரிக்ஸை வார்த்தை விட்டுட்டாங்களேன்னு நாமுத்துக்குமார் ஒரு தக் லைஃப் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் சாமி படத்துல அதே புத்தர் அதே போதி மரம்னு அதே வரிய மறுபடியும் எழுதிவிட சென்சார் போர்டு பாட்டு நல்லா இருக்குன்னு வரிய கவனிக்காம அப்படியே விட்டுருக்காங்க. ஒரே வரிய நிறைய பாடல்கள்ல நமக்கே தெரியாம வச்ச சில சம்பவங்கள் இந்த சீரீஸ்ல முன்னாடியே பார்த்திருக்கோம். அப்படி வந்து இன்னும் சில பாடல்களை இப்ப பார்க்கலாம். காதல் அமுதமா விஷமா இப்படி 1981 வந்த எனக்காக காத்திரு படத்துல வந்த பாட்டுல இளையராஜா மியூசிக்ல எழுதின அதே வரிய டூயட் படத்துல வந்த என் காதலி பாட்டுல ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல எழுதியிருக்காரு வைரமுத்து. கேபியோட புது புது அர்த்தங்கள் படத்துல ரஹ்மான் பொண்டாட்டி டார்ச்சர் தாங்காம கல்யாணம் வாழ்க்கையை வெறுத்திருப்பாரு. அப்போதான் இன்னொரு பொண்ணு சந்திச்சு அவங்களை காதலிச்சிருப்பாரு. அப்போ வர்ற இந்த பாட்டுல இப்படி ஒரு வரிய வாலி எழுதியிருப்பாரு. காணல் நீருங்கிறது இல்யூஷன், கங்கை நீருங்கிறது நிஜம். ரஹ்மானோட கசப்பான கல்யாண வாழ்க்கை காணல் நீருனும் காதல் வாழ்க்கைய கங்கை நீரோடையும் கம்பேர் பண்ணி இந்த வரியை எழுதியிருப்பாரு வாலி. இதே வரியும் பங்காத்தா படத்துல தன்னை ஏமாத்தி போன காதலான காணல் நதினு த்ரிஷா பாடுற மாதிரி அவ்வளவு அழகா இங்கே எழுதியிருப்பாரு. ராஜாவுக்கு எழுதின அதே வரி இவனுக்கும் எழுதினதோட இல்லாம உனக்கும் தர்றேன்னு ரஹ்மானுக்கு சக்கர கட்டி படத்துல கங்கை என காணலை காட்டும் காதல் காணல் என கங்கையை காட்டும்னு எழுதியிருப்பாரு. மூணும் சம்பந்தம் இல்லாத வேற வேற டியூனு லவ் ஃபெயிலியர ஒரே வரிய அதே விஷயத்தை வச்சு என்ன அழகா எழுதியிருக்காரு வாலி. பெண்ணே உனது மில்லடை பார்த்தேன் அடடா பிரம்மன் கஞ்சனடி இஞ்சி இடுப்பழகை இருக்கானா இடுப்பு இருக்கானான்னு இடுப்பை பத்தி எத்தனையோ கற்பனை வரிகளை நம்ம கவிஞர்கள் எழுதியிருந்தாலும் வாலிக்கு மட்டும் காதலியோட இடுப்பு நூலகமா தெரிஞ்சிருக்கு. 1991 வந்த வசந்தகால பறவைகள் படத்துல வந்த இந்த பாட்டுலதான் அந்த வரி இருக்கு. இதே வரிய ஆதலால் காதல் செய்வீர்ல வந்து தப்பு தண்டா பாட்டிலையும் எழுதியிருக்காரு வாலி. இதே வரிய இதுக்கப்புறம் வந்த குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும் படத்திலையும் காதலர் தினம்னு மொத்தம் 4 பாட்டுல எழுதியிருக்காரு வாலி. இப்போ நம்ம பார்த்த மாதிரியே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ். ஓகே, வீடியோ முடிஞ்சு. தேங்க்ஸ் டு சினிமா டிக்கெட். சூப்பராக இருந்துச்சு, எல்லாருமே நல்லா இருந்துச்சு. அந்த ஒரே லிரிக்ஸை
2-3 சாங்கில் யூஸ் பண்ணுறது இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ பார்த்துருக்கு. பட் இந்த வீடியோலையுமே பார்த்தது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன அந்த ஹிப்பை பற்றி எழுதுனது வந்து வாலி தான் எழுதுனான்னு எனக்கு தெரியல. நான் வைரமுத்து மட்டும்தான் அதை பற்றி ஒரு 2-3 பாட்டு எழுதியிருக்காரு. மற்றவங்களும் அந்த அளவுக்கு இல்லைன்னு தெரியல. ஆனால் வாலி இத்தனை பாட்டில் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம வழக்கம் போல் எதிர்பார்த்தது தான் கமல்ஹாசன் வந்து புதுசாக ஏதாவது டெக்னிக் கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தே இருந்தேன். கமலோட போர்ஷன் எப்போ வரும், என்ன மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு. ஆனால் இந்த தடவை வேறு லெவல்ப்பா. உண்மையாலுமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நான் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு டெடிகேஷனோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நம்ம அந்த அளவுக்கு அதெல்லாம் பார்க்கல, படம் பார்க்கணும்னு தெரியாது. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படியே திருப்பி அந்த சாங்ஸ் எல்லாம் பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக திரும்பியாவது ஒரு விசிட் பார்க்கணும். ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம அந்த அளவுக்கு அப்போ படம் பார்க்க அளவுக்கு பிறக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த படம் ரிலீஸ் ஆனப்பெல்லாம். எனிவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி இன்னொன்று கண்ணதாசன் வந்து வரும்போது நானும் போன டைம் வந்து கொஞ்சம் போன பாட்டில் வந்து 8வது பாட்டில் கொஞ்சம் சோகம் பண்ணிட்டாங்க, அவன் தங்கச்சி இறந்துன்னு சொல்லிக்கா அந்த பாட்டுன்னு சொல்லி. ஸோ இந்த தடவை என்ன சொல்ல போகிறாங்க, இந்த தடவை அதே மாதிரி சோகமான ஏதாவது ஒரு கதையை சொல்லிடுவாரான்னு நினச்சிட்டு இருந்தேன். செம்மையான தக் லைஃப் பண்ணி வச்சிருக்கிறாரு கண்ணதாசன். உண்மையாலுமே கண்ணதாசன் தக் லைஃப்னு சொல்லி ஒரு வீடியோ ஏதாச்சும் தனியாக மேக் பண்ணலாம், அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கிறாரு. எழுதுன எல்லா பாட்டுக்கும் ஒவ்வொரு பின்னாடி ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது. இன்கேஸ் கண்ணதாசன் தக் லைஃப்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு வீடியோ இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பண்ணி கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறோம். இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறோம். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கண்ணதாசன் பற்றி பார்க்குறதுக்கு. எனிவே தேங்க்ஸ் டு சினிமா டிக்கெட், தேங்க்ஸ் டு ஆல். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள். அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.